காபி தண்ணி குடுவாடி. கொஞ்ச நேரம் ஆகும். ஏய் சாணி எல்லாம் அழுத்தியாடா? ஏய் காலத்தினா என்ன பார்வை? என் லாரி எல்லாம் ஓச்சு கட்டணும்ல. நீ காலம் பூரா கஷ்டப்பட்டாலும் உன் கடன் தீராது. நீ அங்கனே லுக்கு வேலையே பாடுறா. நீ என்னடி பாக்குற? சீக்கிரம் காபி தண்ணி எடுத்து உள்ள வாடி. எடுத்துட்டு வரேன். ஏங்க உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 17 வருஷம் ஆகுது. 17 வருஷமா? எங்க இந்த சொத்தெல்லாம் யாரோடுதுங்க? எல்லாம் எங்க அப்பா கொடுத்ததுதான். எவ்வளவு கொடுத்தாருங்க? 10 ஏக்கரா கொடுத்தாரு. இப்ப எவ்வளவு இருக்கு? இப்பவும் அதே 10 ஏக்கரா தான். அதே 10 ஏக்கராவா? அங்கேயும் விளைச்சல் இல்ல, இங்கேயும் விளைச்சல் இல்லையா? நானா இருந்தா 100 ஏக்கர் ஆக்கிருப்பேங்க நேரம். எப்படிங்க? காப்பு தண்ணி காட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் கொண்டு வாடி. யோ சும்மா கத்தாதையா. நாங்களே இங்க மாறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, நான் எப்படி மாறணும்? உங்க சொத்து, நீங்க என்ன அழகு, வேலை செய்ய வேண்டிய கையா இது. 4 இன்ச்சில பார்டர் போட்ட பட்டு புடவை கட்டி, கை நிறைய வளையல் போட்டு, கழுத்து நிறைய செயின் போட்டு நடந்து வந்தீங்கன்னா பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க. இப்ப நான் என்னங்க பண்ணணும்? என் கூடவே இருப்பீங்களா? நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? இவ்ளோ விஷயம் தெரியுது. இனிமே உங்க கூட தான். என் அழகு எனக்கே இப்பதான் தெரியுது. ஆமா, அவங்களை எப்படி கூப்பிடுறது? ஏய் சரோசா, சீக்கிரம் காபி கொண்டு வாடி. நீங்க சரோசானே கூப்பிடுங்க. சரோசா, சரோசா. நீங்க கூப்பிடும்போது என்னமோ பண்ணுதுங்க. என் பேரு ரொம்ப அழகா தெரியுதுங்க. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? நான் சொல்றேன், நான் சொன்ன மாதிரி செய்வியா? கண்டிப்பா செய்றேன். கப்பல் கவுந்துடுச்சு. காலமெல்லாம் நான் வேலை செஞ்சாலும் உன் கடன் அடைக்க முடியாதா? இருடி, நாளைக்கு நீ சாணி அல்ற, நான் பாக்குறேன். நீங்க மாதிரி இருக்கீங்க மாமா. லக்ஸ் போட்டு குளிச்சியா சரோசா? ஆமாங்க. அதான் ஆளை தூக்குது. அப்படியே 10 நிமிஷம் தான் பேசினா. என் பொண்டாட்டி சொத்து எல்லாம் கை மாறி போச்சு. என்ன ஏயா காணாத்தினா? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். ஏயா இப்படி? சும்மா இருந்ததுதான் பிரச்சனையே. 10 ஏக்கர் 100 ஏக்கர் ஆகிருக்க வேண்டாம். நிலத்தை தரிசு போட்டியே. வேலை செய்யணும். வேலை செய்யறவனுக்கு தான் மரியாதை. ஆம்பளைனா உழைக்கணும். நான் 10 ஏக்கர் 10 மரங்கள் அப்படியே வச்சிருந்தேன். நீ நல்லா வேலை பாக்குற. ஆமா, இப்ப நான் என்ன பண்றது? பிடிக்க? ஆமா. சாயந்தரம் தண்ணி வேணுமா? ஆமா. 3 வேளை சாப்பாடு வேணுமா? ஆமா. அப்ப வாயை புத்திட்டு சும்மா இரு. உன்னை இப்படி பாக்குறது ரொம்ப கேவலமா இருக்க. அதனால வீட்டுக்குள்ள பழைய வெடி செட்டு இருக்கு, எடுத்து கட்டிக்க. அட என்னங்க மாமா, நீங்க வேற அந்த ஆள் கிட்ட போய் வளவளன்னு பேசிட்டு. நீங்க வாங்க, நம்ம சரி சரி பாக்கலாம். அடி அளவுல ஆளு நம்மளோட நல்ல விவசாயம் செய்வோம் போல இருக்கு. சரி சரி, எப்படி 100 ஏக்கர் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். ஏனுங்க மாமா, நான் வேற என்னங்க மாறணும்? நல்லாவே மாறிட்டேன். நாம எப்படி நடந்து போனா விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கார் வாங்கணும். வாங்கிடுவோம். அதான் பீரோ நிறைய பணம் இருக்குல்ல. இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. வாங்கியாச்சு. இந்த பாரு சரோசா. மாமா சூப்பரா இருக்கு மாமா. சரி, இப்ப ஏறிக்கோ. அடுத்து என்ன பண்ண போறோம் மாமா? அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான். ஏறு. பாவா, உங்ககிட்ட என்ன சொன்ன? நிலத்தை வித்தாரன்னு சொன்னா? ஆமா. 5 கோடிக்கு லேஅவுட் போட்டிருக்கேன். 3 கோடி தான் வித்திருக்கேன். 2 கோடி வரணும். 2 கோடியில தான் 1 கோடி இருக்கு. வந்தோட தருவேன். அது வரையும் அமைதியா இருக்கணும்.
வாங்க யோ வாயா பேசு. ஏனாச்சா இல்ல இனிமேதான். தப்பிச்சா போ. உனக்காடு சொத்துல மட்டும்தான் பங்கு, எனக்கு எல்லாமே போச்சு. தப்பிச்சா போ. என்ன சொல்ற நீ? இந்த இருக்கானே இவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக நிலத்தை விக்க வந்தவன். இப்ப நிலமும் தங்கச்சி எங்க வேலை செய்து பாரு. பிஎ2 காணாத்தீனா. இவனாச்சு பரவாயில்ல. இவன் இருக்கானே இந்த வண்டியை விலைக்கு விக்க வந்த ஓனர். 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி நிக்காம ஓடும் சொன்னதுனால ஓனரே டிரைவர் ஆக்கி நிக்க வச்சிருக்கேன் பாரு. நல்ல வேலை இவனுக்கு கல்யாணமும் ஆகல, தங்கச்சியும் இல்ல, காரோட போச்சு. நான் அப்படி இல்ல, 10 நிமிஷம் தான் பேசுவேன், அப்படியே எல்லாரையும் கவுத்துருவேன். இவனாவது தப்பிச்சிருவானா? நீ வேணா கொஞ்சம் பணத்தை கேட்டு வாங்கி விடு பாப்போம். இந்த கேக்குறேன். சரோசா 10 கிரவுண்ட் கொஞ்சம் குறைச்சு கொடுப்போமே. மாமா என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அண்ணே, சரோசாவே சொல்லிடுச்சுல்ல, அண்ணே. அப்புறம் என்ன வாங்கிக்க. 3 கோடி வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் பணம் கொடுங்க. எதுக்கு பாவா பணம் உங்களுக்கு? செலவுக்கு தான். தண்ணி சாப்பாடு தானே பாவா? ஆமா. பாவா அதை நான் பாத்துக்க மாட்டேனா? உங்க 1 கோடி மொத்தமா அப்படியே இருக்கும், லைஃப்ல வாங்கி மொத்தமா செட்டில் ஆயிடலாம். இந்த தண்ணி சாப்பாடு இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். பாத்துக்க மாட்டோமா? ஆமாங்க மாமா. சரோசாவே சொல்லிடுச்சு, அப்புறம் என்ன? கவுத்துட்டான். 10 நிமிஷம் கூட பேசல, 10 வார்த்தை தான் பேசியிருப்பான். பாபா பீஸ். வாயா ஓட்டு எடுத்து அவன் பட்டா போட்டு வித்திட்டு இருக்கான். என்ன பிளாஷ்பேக்கா? ஆமா, உன்னாலதான் எதுவும் முடியல இல்ல, அப்புறம் என்ன? முடிஞ்சவன் செய்யறான். வேணுமா? தண்ணி வேணுமா? சாப்பாடு வேணுமா? அப்ப எங்க போடணும்? பாவா உங்களுக்கு பிடிச்ச தாவா எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம போய் தண்ணி அடிச்சுக்கிட்டே சாப்பிடுறோம். இது நல்ல ஐடியா தான். போலாம் சரோசா. ஏன் அல்வா பண்றான்? மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சா கூட சத்தம் இல்லாம யோசிக்கணும். சரக்கு கடைக்கு வந்தா ரொம்ப பம்முவான். உட்காரா சரோசா, உட்கார் பாச்சலாம். வாங்க பாபா, என்ன வேணாலும் குடிங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, செலவு என்னோடது, புரியுதா? சரிங்க இந்த மச்சான். சொத்த கோடிக்கணக்கில் ஆட்டையை போட்டுக்கிட்டு ஆப்பும் கோட்டமா வாங்கி கொடுத்து யோசிக்க விடாம பண்றான். இவங்களே செம்பிளியாடு மாதிரி தலையாட்டுறாங்க. யோசிக்க தெரிஞ்ச நம்ம இப்ப யோசிச்சோம்னா நமக்கு கிடைக்காம போயிடும். யோசிக்காடா சிசரு, எனக்கு ஒரு புள்ளி சொல்லுங்க. சரிண்ணே, ஓகேண்ணே ஓகேண்ணே. சோடா ஊத்துட்டா தண்ணி ஊத்துறீங்களா நீ மாமா? விஷத்தையே ஊத்தலாம் குடிப்ப சரோசா, எதை வேணாலும் ஊத்து. சரிங்க மாமா. இது மாதிரிலாம் நமக்கு பேச தெரியல, அதனாலதான் அவன் அப்படி நாம இப்படி. ஏய், ஏய், ஏன்டா அழுகுற? மச்சான் வரும்போது போர்டு பாத்தியா? என்ன போடு? கடை போர்டு தான் மச்சான். அதுக்கு என்னடா இப்ப? குடியை கெடுக்கும்னு எழுதியிருக்கான். டேய், நாம குடிச்சு போட்டு சந்தோஷமா தானே இருக்கா? ஏன்டா அப்படி அடி போட்டுருக்காங்க? அதுக்கு அர்த்தம் அது இல்லடா, நம்ம காசு கொடுத்து சரக்கு வாங்கி அடிக்கிறோமா, அதனால குடும்பத்துக்கு காசு கொடுக்க முடியாம குடும்பம் கஷ்டப்பட்டா, அதனால தாண்டா அப்படி எழுதி இருக்குது. முத குடி இது, 2வது குடி இது, புரியுதா? டேய், ஏய் என்னடா சொன்ன? மச்சான், குடிச்சா குடும்பம் கெட்டு போகுமா போகாதா? குடிய கெடுக்குமா கெடுக்காதா? ஓசில வாங்கி குடிக்கிற குடி அழியாதுடா. உன்ன மாதிரி ஆளுக்கு ஓசில வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு குடிக்கிறான் பாத்தியா, அவன் குடிதான் அழியும். ஓசில குடிக்கிறவன் குடி அழியவே அழியாது. குடிச்சா பிளாட் ஆகணும், தத்துவம் பேசக்கூடாது, குன்றுவேன். கொஞ்சோண்டு தான் யோசிச்சான். ஊத்தியா? பிளாட் ஆயிட்டானுங்களா? தொல்லை ஊத்துச்சு. சரிங்க, டாக்குமெண்ட் பக்காவா இருக்கும், செட்டில்மெண்ட் பக்காவா இருக்கணுங்க. அட என்னங்க மாமா நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு தாபா கூட்டிட்டு வந்துட்டு இப்ப எப்ப பார்த்தாலும் காசு பிசினஸ்னு பேசிக்கிட்டு அந்த கேரக்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க மாமா. சொல்லிட்டே சரோசா, இந்த ஆஃப் பண்ணி போட்டுருவோம். ஏங்கன்னு அக்காவுக்கு சூஸ் ஆர்டர் பண்ணோம்ல, அது என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வா. சரிங்க மாமா. காஷ்மீர்ல பிறக்காத எந்த இந்தியனுமே அங்க இடம் வாங்க முடியாது. வாங்கி தராங்கிற ஒத்துக்கிறானுங்க. ஊட்டியில ரப்பர் எஸ்டேட்டே இல்ல, இருக்குங்கிற வாங்கி கொடுன்னு சொல்றானுங்க. இவனுங்க எல்லாம் உழைச்சா சம்பாதிச்சிருக்க போறானுங்க. எடுத்தீங்க போடு. மாப்ள நீயா? மாமா நீயா? எப்படி மாமா இது? மாப்ள என்கிட்ட போறிய, அதை கொடுத்துரு மாப்ள. டேய் உட்கார் மாப்ள. டேய் எடுத்தீங்க போடு. அப்புறம் மாமா கெட்டப்பு செட்டப் எல்லாம் டோட்டலா மாறி இருக்கு. மாப்ள உன் ரூட்டு தான் சரி மாப்ள.
அதான் உன் ரூட்டுக்கு நானும் மாறிட்டேன் மாப்ள. ஓ 20 வருஷமா நேர்மையா உழைச்ச மாப்ள. லாரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அந்த ஓனர் சாணியில விட்டா மாப்ள. அப்புறம் பார்த்த உன் ரூட்டை பிடிச்சி டபுள் கிராஸ் பண்ண. ம். சுகத்துக்கு சுகம், சொத்துக்கு சொத்து, செட்டில் ஆயிட்டேன் மாப்ள. ஆமா இப்போ அவன் என்ன பண்றான்? சாணி லீட்டர் இருக்கான்ல. ஓ ஆ. ஒரு காலத்துல இன்கம்கே ப்ராப்ளம் மாப்ள. இப்ப நமக்கு இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் மாப்ள. மாமா பாத்துக்கோ, ரொம்ப வேகமா போற. மாட்டினா லோக்கல்லாம் கிடையாது, டைரக்டா சென்ட்ரல் ஜெயில் தான். நான் இப்ப தொழிலதிபர் தெரியுமில்ல. அப்போ சீக்கிரமே தொழிலதிபர் கைதுன்னு சொல்லி உன் போட்டோ பேப்பர்ல பார்க்கலாம். అట్టగా మాటే మాప్లా ఓకే భోజనయ్యా ఉందని అడిగి వస్తాను వెళ్ళండి వెళ్ళండి. மாப்ள ஒரு நிமிஷம் அத்தை பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் அத்தை சொல்லுங்க, உங்க லைஃப்ல எப்படி போகுது? உங்க மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? மட்டன் இருக்கா? இல்லைங்க. சுக்கா? இல்லைங்க. மட்டன் வறுவல்? இல்லைங்க. பாயா? இல்லைங்க, ஒன்லி சிக்கன். யோ அப்புறம் இதுக்கே தாபா வச்சிருக்க? மட்டன் ஐட்டம் எதுவுமே இல்லையா? ஏய் குட்டி, வேலை செய்ய வரியா? மாசம் எவ்வளவு நாள் சம்பளம் தரேன்? என்னடா சொன்ன? வேலை செய்ய வரியாவா? அது என்ன பார்த்து எவ்வளவு தைரியம்டா உனக்கு? எவ்வளவு தைரியம்? கொன்னுடுவேன் உன்னை. ஏய் வேலை செய்ய வரியான்னு கூப்பிட்டேன். கூப்பிட்டா வர்றேன்னு சொல்லணும், இல்ல வரலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஏதோ 4-5 மொழி பேசுறாளேன்னு வேலை செய்ய கூப்பிட்டா இப்படி அடிக்கிறாளே. ஏய் சொட்ட கொன்னுடுவேன் உண்டா. இன்னொரு முறை என் கண்ணு முன்னாடி வந்த உன்னை நான் பாத்துட்டேனே. போயா, இதெல்லாம் தொழில சகதியா. நல்ல வேலை சரோசா பார்க்கல. வணக்கம் மேனேஜர். வாங்க சார். என்ன மேனேஜர், பில்டிங் வேலை முடிஞ்சிருமா? நான் உண்மையில ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாமா? மெயின் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இன்னும் ஒரு வாரத்துல கம்ப்ளீட் ஆயிடும். சிபிஎஸ்இ ஃபார்மாலிட்டி முடிஞ்சா? அப்ளை பண்ணிருக்கு சார். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதுவும் வந்துரும். சரிங்க மேனேஜர், வேலையை ஃபாஸ்டா முடிங்க. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. மாமா அக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னடா கண்ணு? சரோசா சொல்றா செல்லம். ஏய் ஏய் சரோசா, ஏய் சரோசா, என்ன சொல்ற நீ? ஏய் சரோசா, ஏய் உன வச்சிட்டாளே. ஏய் உங்க அக்கா 3 மாசம் முழுவாம இருக்காளா? நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ பரம்பரையிலிருந்து ஒரு மந்திரி, மீண்டும் சோழர் ஆட்சி. உங்க அக்கா தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல் மந்திரியை பெற்று தரப்போறா. ஆமா, நீ எப்ப நாட்டால ஒரு பிரதம மந்திரியை பெற்று தரப்போற? மாமா நானும் 2 மாசமா தலை குளிக்கல. அடி கள்ளி, சொல்லவே இல்ல. இன்னும் 25 வருஷத்துல நம்ம குடும்பம் தான் நாட்டை ஆள போகுது. வா வா உங்க அக்கா போய் பாப்போம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.